இயேசு நாமத்தில் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேவனுடைய கிருபையினால மத்தேயு 26வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை ஒரு வாசிப்போம். ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளை கல்பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். ஒரு ஸ்திரீ 7வது வசனம் எடுத்தீங்களா? மத்தேயு 26:7. இதுக்கு நான் அந்த செய்திக்கு தலைப்பு என்ன கொடுக்கேன் அப்படின்னா, தீர்மானத்தில் உறுதி. ஏன்னா இந்த பெண்ணு ஏசப்பா தலையில் பரிமள தைலத்தை சிரசில் ஊற்றினதுக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சு, நிறைய ப்ராப்ளங்கள், நிறைய பிரச்சனை. அதை உங்களுக்கு நான் சொல்லி இந்த செய்தியில் நம்ம எப்படி இயேசுக்காக தீர்மானத்தில் உறுதியாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இப்போ இந்த பெண்ணு ஃபஸ்ட் என்னதான் விலையேற பெற்ற தைலத்தை கொண்டு வந்தாள். முதல் பாயிண்ட், ஆண்டவருக்காக விலையேற பெற்ற தைலத்தை கொடுத்தாங்க. நிறைய இதை பற்றி அநேக தலைப்புகளிலே நிறைய செய்திகள் கேட்டிருப்பீர்கள். முன்னாலெல்லாம் இதை பற்றி ரொம்ப பேசுவாங்க. இப்போ தான் இந்த மாதிரி செய்தி பேசுன மாதிரி தெரியல. முன்னால் லூக்கா 15 இளையகுமாரன் செய்தி, இந்த பரிமள தைலம், ஏன்னா எங்கெங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுது அங்கெல்லாம் இவளை பற்றி பேசணும்னு இருக்குது. அதனால அந்த மாதிரி செய்திகள் ரொம்ப உண்டு. இப்போ அப்படி ரொம்ப தெரியல. ஆனால் இன்றைக்கி கர்த்தர் எனக்கு இந்த செய்தியை மதியம் போல தான் எனக்கு ஆண்டு வெளிப்படுத்தினாங்க. அப்போ இந்த பெண்ணு என்ன செய்கிறா அப்படின்னா, விலையேறப்பட்ட தைலம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, நம்ம தான். நம்மெல்லாம் வார்த்தையினால் இல்லை, எதனால உண்டாக்கப்பட்டோம்? கர்த்தருடைய கையினால், கையில் களிமண்ணால் ஆதாமை உருவாக்கி நம்மளை உருவாக்கினார். அதனால நம்ம யாருன்னா விசேஷித்தவங்கள். நம்மை ஆண்டவருக்கு கொடுக்கிறது தான் இந்த தைலத்தை. விலையேற பெற்ற தைலம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையின்படி எடுத்தால் அது நானும் நீங்களும் தான். நீங்கள் விலையேற பெற்றவர்கள். உங்களுக்கு ஒரு பெரிய சிங்காசனம் இருக்குது, உங்களுக்கு ஒரு பெரிய வீடு பரலோக ராஜ்யத்தில் இருக்குது. நாளைக்கு தட்சில் அப்படி வாசித்து இருக்கும்போது ஒருவன் ஒரு நிலத்தை பார்க்கின்றான், அந்த நிலத்திலே ஒரு பொக்கிஷம் இருக்கின்றது. திறந்து பார்க்கின்றான், விலையேற பெற்ற பொக்கிஷம் அந்த நிலத்தில் இருக்கின்றது. உடனே வீட்டுக்கு வரான், தனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிட்டான். தனக்குள்ள எல்லாவற்றையும், அவன் நிறைய நிலம் வச்சுருந்தான், சொத்து வச்சுருந்தான், பணம் இருந்தது, தங்க நகைகள் இருந்தது, வெண்கல பாத்திரங்கள் இருந்தது, எல்லாவற்றையும் விற்று விட்டான். ஏனென்றால் நிலத்தில் பார்த்தது பெரிய அண்டா நிறையா தங்கம். அவன் வச்சிருக்கிற எந்த சொத்துக்கும் இது ஈடாகாது. அவ்வளோ பெரிய செல்வங்களை அங்கே அவன் பார்த்தான். அதனால தனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்க. அது எதுனா பரலோக ராஜ்யம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ விசேஷமானவன், நீ விசேஷமானவள், ஒன்று ஆண்டவர்கிட்ட கொடுத்துரு. தலையின் மேல் என்ன செய்த ஊற்றினால் விலையேற பெற்ற தைலம். அடுத்து என்னன்னா, களங்கம் இல்லாத, அதில் வாசித்தீங்கள, வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். அந்த தைலம் எப்படிப்பட்ட தைலம் அப்படின்னா, களங்கம் இல்லாத தைலமா. அதில் எந்த ஒரு இது என்ன செய்யல, சேரல. நீங்கள் இப்போ ஒரு பாத்திரத்தில் சாம்பார் வைக்கணும்னு நினைக்கிங்க, ஃப்ரிட்ஜில் அந்த வைக்கக்கூடிய பாத்திரத்தை கழுவிட்டு உடனே சாம்பாரை ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கெட்டு போயிடும். அந்த பாத்திரத்தில் என்ன இருக்கக்கூடாது? ஈரமே இருக்கக்கூடாது. நம்ம நல்லா தானே வச்சோம், சுட வச்சு தானே வச்சோம், ஆற வச்சு தான் வச்சோம் நம்ம நினச்சிருப்போம். ஆனால் நம்ம வைக்கக்கூடிய பாத்திரத்தில் ஒரு சொட்டு தண்ணி இருக்குது, அதில் நீங்கள் ஊற்றி வச்சா அந்த பொருள் கண்டிப்பாக கெட்டு போயிடும். ஆனால் இயேசுகிட்ட கொண்டு போன இந்த தைலத்தில் என்ன இல்லையா? களங்கம் இல்லை. களங்கம் இல்லாத ஒரு தைலத்தை அவள் என்ன செய்தால்? ஆண்டவர்கிட்ட ஊற்றினாள். அதில் எந்த கலப்படமும் இல்லை. நம்ம ஆண்டவர்கிட்ட நம்மளை கொடுக்கும்போது நாம் எந்த கலப்படமும் இருக்கக்கூடாது. ஒரிஜினல். எப்படி இருக்கும்? தேனை வாயில் ஊற்றினா தெரிஞ்சிடும் இது ஒரிஜினலா அப்படின்னு. கருப்பட்டியில் தெரிஞ்சிடும். கடிக்கும்போது இது சீனி சேர்ந்ததா, தனியான பயணியா, எல்லாத்துலேயும் நம்ம என்ன செய்யலாம், கண்டுபிடிச்சிருவோம். அதே போல் நம்மளை ஆண்டவர்கிட்ட கொடுக்க வேண்டும். நம்ம தான் விலையேற பெற்ற தைலம், நம்ம தான் களங்கம் இல்லாத தைலம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை இயேசுவின் பாதத்தில் பூசினார். அடுத்த வசனத்தில் நீங்கள் அவர் மேல் அவர் சிரசின்
லூக்கா யோவான் 12:4-5 வாசிங்க. அப்பொழுது அவருடைய சீசர்கள் ஆ அப்பொழுது மரியாள் விலையிடப்பட்ட கலக்கமில்லாத நலக்கம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த நிமிடம் முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. எப்படி எழுதியிருக்கு அப்படின்னு ரொம்ப நல்லா இருக்கு பார்த்தீங்களா? லூக்கா 37வது அதிகாரம் 37வது வசனம். ரொம்ப எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு இந்த வசனம். அப்படி அந்த பாவியாகிய ஸ்திரீ அவர் பரிசீலின் வீட்டிலே பந்திருக்கிறதை அமர்ந்து நம்ம 38 அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமையினால் துடைத்து பூசினான். நீ வாசது எதுமா? அதான் யோவான் 12:3 அதை முதல் வாசிங்க. அப்போது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலகம் என்ன தைலத்தை ஒரு ராத்தில் கொண்டு வந்து அந்த வீடு ஒரு பெரிய வேலை. இது சின்ன வேலையா? உன் பிள்ளைக்கு என்ன தேய்க்கணும்? எவ்வளோ நேரம் என்ன தேய்ப்பீங்க? குட்டி பிள்ளை பிறந்திருக்கு, பேரம்பத்தி பிறந்திருக்காங்க, இல்லை உங்களுக்கு குழந்தை, எவ்வளோ நேரம் என்ன தேய்ப்போம்? அப்படியே அந்த மண்டையை உருட்டி அந்த காதை பிடிச்சி சரி பண்ணி அந்த நெஞ்சில் 2 பக்கமும் நல்லா பெரிய அகண்ட மார்பாக வர வேண்டும் என்று சொல்லி இந்த பக்கம் நெஞ்சை நல்லா அழுத்தி விட்டு மூக்கை பிடிச்சி இங்கே இருந்தே பிடிச்சி நல்லா விட்டு பல் நல்லா செய்து ஏன்னா எல்லாம் கையெல்லாம் பிடிச்சி நீட்டி நல்லா வளர்ந்து வா அப்படின்ட்டு எல்லாம் நம்ம செய்கிறோம். அப்போ எவ்வளோ நேரம் ஆகுது? இந்த அம்மா இதே மாதிரி செய்கிறாங்க, நிறைய நேரம் செய்கிறாங்க. தலையில் ஊற்றுறாங்க, பிறகு பாதத்தில் பூசுகிறாங்க, தலைமையினால் அவங்களுடைய பாதங்களை துடைக்காங்க. அந்த வீடு முழுவதும் தைலத்தின் வாசனையால் நிறைந்திருந்தது. நான் சில பாயிண்ட் எடுத்திருக்கேன். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து விலையேற பெற்றது நம்ம தான். அடுத்து களங்கமில்லாத தைலம் நம்ம தான். பாவம் இல்லாமல் நான் தான் என்ன செய்ய முடியும்? அவர்கிட்ட போக முடியும். பாவத்தோடு நம்ம போகிறோம், அவர் நம்ம ஏற்றுக்கொள்கிறார், இந்த பாவங்களை மன்னிக்கிறார், கழுவி நம்ம அவருக்கு சொந்தமாக ஆகிவிடுகின்றோம். 3வது தலைமையினால் உடைத்தாள். அது என்ன அடையாளம் அப்படின்னா, நம்ம தலை யாராவது பிடிக்க விட மாட்டோம். என்ன நம்ம கேஸ்டில் எப்படி பண்ணியிருக்கோமோ அப்படி இருக்கும்னு நினைப்போம். தலைமயிறு எதுக்கு அடையாளம் அப்படிம்பாங்க? மகிமையானது. அந்த பெண்ணு அதை கூட பெருசாக நினைக்காம ஆண்டவர் பாதத்தில் பூசினாங்க. இது நான் எப்படி செய்தி எடுக்க அப்படின்னா, உங்கள் பாதத்துக்கு நான் அடிமை. பாரில் நடந்தால் போல் நீர்மேல் நடந்த உன் பாதம் ஒன்றே வேண்டும் போதும். அப்போ அந்த பாதத்துக்கு நான் அடிமை என்று ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, ஊழியர் செய்கிற உங்களுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கின்றன, அங்கே கொண்டு போயிடுவார். அவருடைய பாதத்தை பார்த்து ரசித்து ருசித்து அந்த பாதத்துக்கு அடிமையாக நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது ஏசப்பா சொல்லுவாங்க, பாதமும் எப்படி இருக்கும்? மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கின்றன. அல்லேலூயா. கேட்கும்போதே நம்ம ஊழியம் செய்திடலாமான்னு வரும். ஏதாவது நம்மளால இயன்ற ஊழியத்தை நம்ம செய்யணும். அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வீடு முழுவதும் வாசனையால் நிறைந்திருந்தது. தைலத்தின் பரிமள தைலத்தினால் வீடு முழுவதும். இது என்னது? சாட்சி. இவங்க எப்படிப்பட்டவங்க? நம்ம வீட்டில் நம்மளோட வாசனை தான் வரணும். கெட்ட வாசனை என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஆண்டவர் சொன்னதை நான் எழுதி வச்சிருக்கேன். நம்மால எந்த ஒரு பிரச்சனையும் வரவே கூடாது. நம்மளால சந்தோஷம் தான் இருக்கணும், நம்மளால சமாதானம் தான் இருக்கணும். நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தை எப்பொழுதும் தேனும் பாலுமாக இருக்க வேண்டும். பிடிக்காத வார்த்தைகள், நெகட்டிவான வார்த்தைகள் நம்ம என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. எப்பவுமே வசனத்தின் அடிப்படையில் பேசுங்க. நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், என் ஜெபத்தில் ஆண்டு தள்ளவே மாட்டாங்க. கண்டிப்பாக என் ஜெபம் கேட்கப்படும். நான் விசுவாசிக்கிறேன்ப்பா அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நிச்சயமாகவே என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு, தேவன் தருவார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். அப்போ நம்மளால் நம்ம வீடு வாசனையால் நிரம்பி இருக்க வேண்டும். ஆனால் சில பிள்ளைங்க நம்ம 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 அம்மான்னா சும்மா நீ இரு அப்படிம்பாங்க. எதுக்காக? நம்ம இருந்தால் நம்ம அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம பிள்ளைகள் அம்மா இருங்க, நீங்கள் 2 நாளைக்கு எங்கள் கூட இருங்க அப்படின்னாங்கன்னா
நம்மளை அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம மகன் நம்மளை இருங்கன்னா நம்மளை அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதே மாதிரி தான் நிறைய பேர் அப்படிப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அதே போல் ஆண்டவர்கிட்ட நம்ம இருக்கும்போது ஆண்டவர் நீ என் கூட இருந்துக்கம்மா, நானும் உன் கூட இருந்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். சாட்சியாக இருக்க வேண்டும். நம்ம எல்லா இடத்துலையும் வாசனை கொடுக்கக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். இது மறிக்கொழுந்துலாம் முன்னாலே சும்மா தலையில் வேப்பலை அள்ளி வச்ச மாதிரி வச்சுட்டாரு. அது தலை அடுத்த நாள் எப்படி வாசமாக இருக்கும் தெரியுமா? ஒருவேளை டவுனில் உள்ளவங்க வைக்காங்களே, நம்ம கிராமத்துலலாம் வைப்பாங்க. இப்போல்லாம் அதை பார்க்கவே இல்லை. அது எல்லாம் செண்டு தயாரிக்க போயிடும். பச்சை இலையை கூட பிடிச்சி ஒரு கொத்து தலையில் கருப்பின்னு வச்சுருக்கோம். எதுக்குன்னா அதுக்கு முகத்துக்குள்ள வாசமாக இருக்கும். அது நமக்கு பிடிச்சிருக்குல்ல. அப்படி போல் இன்னையில இருந்து என்னால் என் வீடு வாசனையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பொறுமையும் ஒரு சாந்தமும் நம்ம அடைய வேண்டும். என்னதம்மா கொண்டு போகிறோம் அந்த உலகத்தில்? என்னத்தை கொண்டு போகிறோம்? ஒன்று யாரும் கொண்டு போக போகிறதில்லை. இருக்க வரைக்கும் நல்லவங்களாக வாழ்ந்து அப்படி ராஜ்யத்துக்கு போகும். அடுத்து யோவான் 12:4-5 வாசிக்கும். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றார். அவரு எத்தனை பணமா இந்த தைலம்? 300 பணம். தைலத்துக்கு மதிப்பு போட்டாரு. தலைவருக்கு தைலத்துக்கு மதிப்பு போட்டுறா 300 பணம். தலைவருக்கு மதிப்பு போடுற. தலைவரை மதிக்கவே இல்லை தானே. தைலத்துக்கு மதிப்பு போட்டவன் தலைவருக்கு மதிப்பு தெரிஞ்சா நீ காட்டி கொடுத்துருக்க மாட்டேன். தலைவருக்கு என்ன விலையேற பெற்று அவருக்கு எவ்வளோதானே சொல்ல முடியாது. உலக ரட்சகர், அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மளும் அவரு கூட சேர்ந்து கொள்ள வேண்டும். யூதாஸ் மாதிரி இருக்கக்கூடாது. அவன் அடுத்த வசனம் வாசித்தீங்க. அவன் கர்த்தரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். அப்போ அவனுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு வெளியே தெரியுது. அவன் என்னதான் திருடன். திருடனாக இருக்கிறான். திருடர் திருடுறது களவு செய்வது ஒரு ஈஸியான கேரக்டர் தான். யாருக்குமே என்ன செய்யுது படக்குன்னு வரக்கூடிய ஒரு காரியம். இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அந்த கேரக்டர் கூட நம்மகிட்ட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அவன் பணப்பையை சுமக்கிறவனாக, பணப்பை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனாக. சும்மா மணிபேச திறந்து இன்றைக்கி எவ்வளோ ரூபா இருக்குன்னு எண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. இன்றைக்கி 10,000 வந்திருக்கா, டக்குன்னு மணிபேஸில் வச்சுட்டு 1000 ரூபா தசம் பார்த்து எடுத்து அதுக்கு ஒரு அன்னைக்கு அம்மா பிரசங்கத்தில் சொன்னாங்க. யூத் மீட்டிங்கில் வாலிப பிள்ளையிலேயே அவங்க தசமமாக எடுத்து வைப்பாங்களாம். வேலை பார்த்தாங்களாம்மா. அப்போ அவங்க சம்பளம் ஆகிட்டு வந்த உடனே அதுக்குன்னு ஒரு மணி பேஸ் வச்சுருப்பாங்களாம். தாய்மார் கொடுத்துருன்னு சொன்னாங்க. அதில் ஒரு மணி பேஸில் அந்த காணிக்கு எடுத்து வச்சுருவாங்களாம். அவங்க அம்மா பணம் கொடுத்தாலும் அதிலே எடுத்து வைப்பாங்களாம். இன்ன வரைக்கும் அதுக்குன்னு ஒரு மணி பேஸ் வச்சு தசமத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் அப்படி எடுத்து வைப்பேன். அதோடைய கிருபினால ஒரு மணி பேஸ் வச்சுருப்பேன். ஆனால் எண்ணி பார்த்துட்டே வச்சுக்கோங்க, டக்குன்னு காலி எப்படி போச்சுன்னு எனக்கே தெரியாது. ஆனால் எனக்கு எண்ணவே இல்லாமல் பெசர் வச்சுனா சரி பிரேசில் கரண்ட் பில்லாக பார்த்தா அது இருக்கும், டக்குனு எடுத்து கொடுக்குறது. இன்றைக்கி நம்ம ஆட்டோவுக்கு எங்கேயாவது போகணும் அப்படின்னு நம்மளே கூப்பிட்டு போகலாம், இல்லை பணம் இருக்குது அப்படின்னு இருக்கும், ஈஸியாக இருக்கும் எனக்கு. அதை சுமந்து கொண்டே இருக்கணும்னு நினைக்கக்கூடாது, எண்ணி பார்த்துட்டே இருக்கக்கூடாது. எத்தனை பவுன் நம்மகிட்ட இருக்குன்னு எண்ணி பார்க்கக்கூடாது. எண்ணி பார்க்காம இருக்க அது வந்துக்கிட்டே இருக்கும். எத்தனை சேலை இருக்குது குறைஞ்சது எண்ணி பார்க்கக்கூடாது. அது பாட்டுக்கு அது வந்துக்கிட்டே இருக்கும். ஆகாயத்து பட்சிகளுக்கு புல்லுக்கு காட்டு புல்லுக்கு கொடுத்துற தேவன் புல் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அது எப்படி உங்களுக்கு என்ன செய்யாது, தெரியவே செய்யாது. ஒரு நாள் ஒருத்தங்க நிறைய சேரீ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இதெல்லாம் நல்லா இருக்கா பாருங்கள் அப்படின்னாங்க. அப்போ அதில் மேட்டாக்கில் ஒன்று இருந்துச்சு, இது ரொம்ப நல்லா இருக்கேன் நான். அப்போ அந்த அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது ஃப்ரீயாக தான் கொடுத்தான், சும்மா மாடலுக்காண்டி கொடுத்தான். நான் எவ்வளவு அப்படின்னு கேட்டேன். நல்லா இருக்கேன், இது எவ்வளவுன்னு கேட்டேன். இல்லை இது மாடலுக்கு கொடுத்தா ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, இந்த மாதிரி துணி உங்களுக்கு வேணுமான்னு கேட்டாங்க. அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ரொம்ப நல்ல அதே மாதிரி ஒரு சேரீ எங்கள் வீட்டுக்காரங்க தொலைச்சிட்டாங்க. ஒரு இடத்துக்கு போகும்போது நிறையா சேரீ கொண்டு போகும்போது இதை மட்டும் தொலைச்சிட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி அது இருந்துச்சு. நினச்சி அவருக்கு தெரியும் எப்போ எதை கொடுக்கணும் அப்படின்ட்டு.
அதனால் அந்த இதையே நம்ம சுமந்து கொண்டே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு தெரியும் என்ன நடத்துவார், எனக்கு எப்போ என்ன தேவை எவ்வளோ தேவைன்னு ஆண்டவர் நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கருத்தில் கொடுத்துருங்க. இவனுக்கு அப்படி இருந்ததுனால தான் அதை விலைப்படும். முன்னொரு பணத்துக்கு விற்கலாமே அப்படின்ட்டு என்றைக்குமே பணங்களை நம்ம கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி இப்படி கணக்கு வச்சுட்டு இருக்கக்கூடாது. செல்லும் செலவை கணக்கு பார்க்கணும், அது வேறு. இன்றைக்கி மசாலா ஜாம் வாங்கணும், நீங்கள் பண்டிகைக்கு இவ்வளவு, இன்றைக்கி இவ்வளோத்துக்கு தான் அந்த பொருள் வாங்கணும், அது வேறு. சும்மா சாதாரணமாக எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் லூக்கா 7வது அதிகாரம் 39 வாங்க. லூக்கா 7:39. அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்ரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவன் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான், ஒருத்தர் உட்காந்து அவர் அழைத்த பரிசேயன் விருந்துக்கு தான் அழைச்சிருக்காரு. லூக்கா 7:39. இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். 40 வாசிங்க. சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே சொல்லும் என்றார். ஆமா, ஆண்டவருக்கு தெரிஞ்சுட்டு அவன் மனசுல நினைக்கான், இப்போ பாவி இப்படி தொடுறதுக்கு விடுறாரு அப்படின்ட்டு. அதை ஆண்டவர் பார்த்துட்டு நினச்சிட்டு பார்த்து, சீமோனே உனக்கு ஒரு காரியம் சொல்லணும்ப்பா சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு நிறைய பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு நிறையா கடன் இருந்துச்சு, அவனை கடன்காரன் மன்னிச்சு விட்டுட்டான். இன்னும் ஒருத்தருக்கு கொஞ்சம் கடன் இருந்துச்சு, ஒருத்தனுக்கு 1000 ரூபான்னு வைங்க, ஒருத்தனுக்கு 1 லட்சம்னு வைங்க. 1 லட்சம் மன்னிச்சவன் தான் எப்படி இருப்பான், ரொம்ப பாசமாக இருப்பான். 1 லட்சத்தை மன்னிச்சிட்டானே என் தலைவன் அப்படின்னு. 1000 ரூபா கடன் மன்னிச்சவன், சரி 1000 ரூபாலாம் அவருக்கு ஏமாத்திரம் அப்படின்ட்டு போயிடுவான். ஆனால் 1 லட்சம் தலைவன் மன்னிச்சிட்டான் அப்படின்னா அந்த தலைவன் அவன் ரொம்ப நினைப்பான். அதே போல் இவள் பெரிய பாவி, ரொம்ப பாவி, ஆனால் இவள் பாவத்தை நான் மன்னிச்சிட்டேங்கிறதுனால இவள் என்னை மிகவும் அன்பு கூர்ந்தாளே. இதில் ஒரு சின்ன மேட்ரு என்ன இருக்குது அப்படின்னா, அதே அதிகாரத்தில் 47 இல்லை 49 வாசிங்க. அப்பொழுது கூட பந்தி இருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். 48 வாசிங்க. அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். இவன் என்ன செய்துக்கிட்டு இருக்கா, ஆண்டவருக்கு எண்ணெய் பூசிக்கிட்டு இருக்கா, மயிரை வச்சு தொடச்சிக்கிட்டு இருக்கா, கண்ணீரால் பாதத்தை கழுவுறாள், எல்லாம் செய்துக்கிட்டு இருக்கா. இங்கெல்லாம் என்ன நடக்குது, என் கொடி நடந்துட்டு இருக்கு, பட்டிமன்றம் நடந்துட்டு இருக்கு, ஆளாளுக்கு ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். ஆனால் இந்த பெண் அதை கேர் பண்ணவே, யாரும் எதுவும் பேசிட்டு போங்க. என்னுடைய தீர்மானம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு என் பாவம் மன்னிக்கப்படணும். நான் பார சுமையினால் ரொம்ப கஷ்டப்படுறேன். இன்றைக்கி என் பாவம் மன்னிக்கப்பட்டு நான் விடுதலையோடு இந்த இடத்துக்கு போகணும். நான் கொண்டு வந்த இந்த தைலத்தை கம்ப்ளீட்டாக இவர் தலையில் ஊற்றி பாதத்தில் ஊற்றி நல்லா கழுவிட்டு முத்தம் கொடுத்துட்டு என் பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தோடு போக வேண்டும் என்ற எண்ணத்தினால் அவள் அந்த காரியத்தை செய்து கொண்டே இருக்கின்றாள் ஓயாமல். அது ஒரு வசனத்தில் ஒரு இதில் ஓயாமல் அப்படின்னு போட்டு, ஓயாமல் முத்தம் செய்தாள் அப்படின்னு. இவளோ நான் உட்பிரவேசித்து முதல் என் பாதங்களை ஓயாமல். 45வது வசனம். இவ எப்படி முத்தம் கொடுத்துட்டு இருக்கா? ஆமாம், ஓயாமல். அன்னைக்கு எங்கே பார்த்தேன்னு தெரியல, ஒரு சின்ன கை குழந்தை, 4 மாதம் குழந்தை இருக்கும். அந்த குழந்தைக்கு முத்தம் கொடுத்தாங்க அவங்க அம்மா. இந்த பக்கம் கொடுத்தாங்க, இந்த பக்கம் கொடுத்தாங்க, இந்த பக்கம் கொடுத்தாங்க, பிறகு ஒன்றே வச்சுருந்தாங்க, திருப்பி எடுக்காங்க, திருப்பியும் மாறி மாறி இப்படி முத்தம் கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ நினச்சேன், ஏசப்பாவை மரியாதை இப்படி தான் முத்தம் செய்திருப்பாள். நம்ம இப்படி ஏசப்பாவுக்கு இப்படி முத்தம் கொடுத்துருக்கோமா? சங்கீதம் 2 கடைசி வசனம் தான், குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் அழிந்து போகாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எறியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். இவள் ஓயாமல் முத்தம் செய்து கொண்டு இருக்கின்றாள். ஆனால் அங்கே பயங்கர பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. வேறு என்னது, விருந்து சாப்பாடு வகை வகையா. இன்றைக்கெல்லாம் கல்யாண வீட்டில் நல்ல சாப்பாடு, எத்தனை பேர் வந்தீங்க தெரியல, வந்தாங்க. வெஜ்ஜும் நான் வெஜ்ஜு சாப்பிட்டேன், நல்ல ஒரு திருப்தியான ஒரு உணவு. வீட்டுக்கு வந்து 4:30 மணி ஆகி காப்பி குடிக்கணும்னு எண்ணமே தோணலை. சாம்பார், மோர், நல்ல உருளைக்கிழங்கு கூட்டு, அப்பளம், பாயாசம், கோஸ் கூட்டு, ரொம்ப ஒரு திருப்தியான சாப்பாடு. 5 மணி ஆகியுமே எனக்கு டீ குடிக்கணும்னே இல்லை. திருப்பி சரி ப்ரேயருக்கு வரணுமேங்கிறதுக்காக ஒரு 1/4 கிளாஸ் கூட குடிச்சிட்டு வந்தேன். ஒரு திருப்தியான ஒரு உணவாக இருந்தது. இந்த பெண்ணுக்கும் அவருக்கு முத்தம் செய்துக்கிட்டே இருந்து இந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை வாங்கிட்டு தான் போகணும்.
அப்படின்னு இவ்வளோ பேர் பேசுனதை அவள் கேர் பண்ணலைன்னு நான் எழுதியிருக்கேன். பெஸ்ட்டு என்ன அப்படின்னா, இவங்க யார் பேசுகிறதையும் இவ கவனிக்கவே இல்லை. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன தீர்மானம் எடுக்கமோ அதில் உறுதியாக இருக்க வேண்டும். என் வீட்டுக்காக ஜெபிக்கணும், என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், அதை பெற்றுக்கொண்டு வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், விடவே மாட்டேன். ஆண்டவர் நினைக்க நம்ம ஜெபிக்கிறத பார்த்து இப்போ அந்த ஜெபத்தை வாங்காமல் விடவே இதுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் என்னையை விடவே மாட்டாள அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இப்போ இவங்கெல்லாம் அப்படி பேசுகிறாங்க. என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா, நான் பாவி தானே அப்படி நடுவில் பேசியிருக்கலாம். இல்லை நம்மனா பேசியிருப்போமா? ஏன் அப்படி என்னை பற்றி பேசுகிறீங்க? நான் உங்களுக்கு எதுவும் செய்தேனா? உங்களுக்கு எதுவும் நான் தப்பு பண்ணேனா? உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நான் குறுக்க வந்தேனா? எதுக்கு என்னை இப்படி எல்லாரும் பேசுகிறீங்க? ஆண்டவரே சும்மா இருக்காங்க அப்படிலாம் சொன்னாங்களா? ஒன்றுமே சொல்லலை. அவங்க எடுத்த தீர்மானம் என்ன, என் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், நான் இன்னைக்கு இந்த விடுதலையை பெறாமல் நான் போகவே மாட்டேன் அப்படின்னு இருந்தாங்க. நல்ல காரியத்தில் வைராக்கியம். நாம அப்படி தான் ஆண்டவர்கிட்ட நீர் பேசணும் ஆண்டவரே, நான் விடவே மாட்டேன். ஏன் எனக்கு எதுக்கு பதில் சொல்லுங்க, கால தாமதம் ஆகிக்கொண்டே இருக்கிறது, எனக்கு விடையை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்மானத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். இப்போ அவங்க என்ன பேசினாலும் கேர் பண்ணவே இல்லை. அடுத்த வசனத்தில் 48 தான் இப்போ சொல்கிறாரு, அவளை நோக்கி உன் பாவங்கள் அடுத்து. அப்பொழுது கூட பந்தியில் இருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். 50 அவர் ஸ்திரீயை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். அல்லேலூயா. இவளுக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னா பெஸ்ட் விசுவாசம், நல்ல நம்பிக்கை இருந்தது. யார் என்னதான் பேசினாலும் ஏசப்பா வந்து என் பாவத்தை மன்னிக்காம விடவே மாட்டாங்க. கண்டிப்பாக என் பாவத்தை மன்னிச்சுட்டு போவாங்க. இயேசுவை முத உயிர்த்தெழுதலில் கண்டது யார் தான்? இந்த மரியாள் தான், இந்த மரியாள் தான். அப்போ இந்த மரியாளுக்கு மேலே ஒரு அபிஷேகம் இருந்துச்சு. அது என்ன அபிஷேகம்? இயேசுவை, உயிர்த்தெழுந்த இயேசுவை அந்த மகிமையோட முத கண்டது இந்த மரியாள் தான். ஏனென்றால் யாரையும் பார்க்காம தான் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்தாங்க. பாவ மன்னிப்பை வாங்காமல் விடவே மாட்டேன். யார் நாட்டு பேசட்டும், அது எவ்வளோ பெரிய தலைவர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எனக்கு மேட்ரு கிடையாது. என் பாவம் மன்னிக்கப்பட்ட விஷயத்தோடு நான் போக வேண்டும். அருமையானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய காரியத்தில் தீர்மானத்தில் உறுதியாக இருந்தது. எனக்கு இது நடக்கணும்னா நடக்கணும், சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. இதான் உங்களுக்கு அதுக்கு சரியான மெசேஜ். பரிசேயர்கள், யூதர்கள், நியாயாஸ்திரிகள் எல்லாரும் இருந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு சப்போர்ட் யார் தான்? ஏசப்பா தான். ஏசப்பா மட்டும் இவளை ஒன்றுமே சொல்லலை, எல்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க. ஏசப்பா சப்போர்ட் இருந்ததுனால பாவம் மன்னிக்கப்பட்டு சந்தோஷத்தோடு எழுச்சி போயிட்டான். யார்கிட்டையும் சண்டை போடலை, அங்கே உள்ள யார்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணலை. எந்திரிச்சு போகும்போது எப்படி போனான்? ஃப்ரீயாக போனான். எந்திரமா இந்த எவனை என்னை என்ன செய்ய முடியாது, நான் பாவின்னு சொல்ல முடியாது. என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன, நான் சமாதானத்தோடு போகின்றேன். அதனால் இவங்களை குறித்து எங்கெல்லாம் பைபிள் பேசும்போதெல்லாம் இவளை பேசணும். நாங்கள் இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். 2025 வருடங்கள் ஆகியும் இன்னும் நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட பெஸ்ட்டான பெண்ணாக நாமும் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் என்று கர்த்தரின் ஸ்தோத்திரத்தை உங்களை ஆசீர்வதிக்க